காப்பாற்று. செங்கடாக்காரனை பெரிய செஞ்சீங்களா? செங்கடாக்காரனை பெரிய செய்ய போயிட்டு சொல்லி போடுங்களே. எங்கேயா செங்கடாக்காரன்? சுவாமி செங்கிடாக்காரனை விரைவி செய்ய வேண்டும் வேள்வி வெட்டி என்று சொன்னீர்கள். சரி, சொன்னபடி வேள்வி வெட்டி. சரி, அதிலே நாங்கள் செங்கிடாக்காரனை விரைவி செய்தோம் ஐயா. பிறந்தான் ஐயா. அவன் எங்கே? பயமா இருந்துச்சு. நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட பதறிட்டு இருந்தோம். சரி, மலை போல ஒரு பூதம் பிறந்தது. பிறந்து எங்க மேல அக்கினிய வாரி எரிஞ்சிட்டான் சாமி. அதாவது இந்த கதையா இருக்கு. பெத்த பிள்ளைய படிக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்த கதையா இருக்கு. அது செங்கடக்காரனை விரைவி செஞ்சீங்களே, அவனை அழைத்து வர வேண்டாமா? வந்துட்டீங்க, நீ செங்கடக்காரன் வருவை அறிய வேண்டும். 4 கோட்டை வாசலை இழுத்து அடையுங்கள். சுவாமி, நாங்க வந்துட்டோம். இனிமேல் வருவான். அவனை பார்த்தா அவனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். நாங்க பயந்து போய் நீங்க பயந்துறாங்க. ஐயா மாமலை நானும் பல புரட்டுகள் பற்றிய சொல்ல ஈஸ்வரனாரோக்கிய துறை சொல்வார். அவனுடன் திறத்தை அறிவோம். எனவே கைலாசம் தன்னை நாடு வாசல் ஆனது தன்னை அடையும் என்றாரே. வாராயா மலை போல பர்வதம் போல வர்றான் பகவான். இப்ப தேவர்களே அவரை பெரிய வல்லவன் சொல்றீங்கல்ல, அவருடைய வல்லமை அறிய வேண்டும், அவருடைய திறத்தை அறிய வேண்டும். சரி, அவருடைய 4 கோட்டை வாசலை இழுத்து அடைச்சு வைங்க. அவனுடைய வலு என்னவென்று சொல்லி நான் பார்க்கணும். கைலாச மலையை காக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண ஆட்களெல்லாம் காக்க முடியாது. முதல்ல இவருடைய வல்லமை அறிய வேண்டும். சரி, 4 கோட்டை வாசலை இழுத்து அடையுங்கள் என்று சொல்ல என்னதும் சுவாமி இதோ அழைச்சிட்ட வாசல் 4 வாசலை அடையும். கையிலை வாசல் 4 வாசலும் அடைத்து விட்டார். சரி சரி, இப்படி இருக்க கையில இல்லே பொன்னி மாதே பொன்னி மாதே பக்கத்திலே கபாலக்காரி கபாலக்காரி அம்மை காரவில்லை கிடைந்து வர
ஒன்றி பணி நடக்க நட்டவர்கள் கிடையிடமே பட்டி பள்ளங்கள் ஒத்தப்பட்ட பத்தக்காரன் ஆட்டம் பெருமாள் அம்மா ஒர்க்கவாலக்காரி அம்மா மதுரை சூளமெல்லாம் எடுத்துக் கொண்டு வர்றார். செங்கடாய்க்காரன் கையிலே செங்கடாய்க்காரன் அப்படி படாரன்னு தாண்டி ஓடுறான். பூமி எல்லாம் அதிர்கிறது. ஒரே சாட்டத்துல கைலாசம் வாசலுக்கு வந்துட்டான். சரி, ஒரு அடிதான். ஆமா, ஒரு அடி போட்டதுதான். ஒரு அடியில ஒரு அடி எடுத்து வச்சாரு. அப்படி சொல்லுப்பா, விவரத்தை ஒழுங்கா சொல்லு. அம்மை ஓடிக்கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அடுத்தடி கைலாச மாசம் வாசலுக்கு நாலு அடி வாங்கினதான் சில ஆளுக்கு நல்லது. அடி உதவுற மாதிரி அண்ணன் வருவாரு. ஆமா, அதாவது அடிச்சா கூட பண்ணுவாங்க, அடிச்சா கூட அந்த வடி மாறிடும். ஆனா வாயால சொல்றீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, தீயனால சுட்டக்கொண்டு உள்ளாரும் மாறாது நாவினால சுட்டப்படுது. ஆமா, நீங்க வார்த்தையால ஒரு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அதை சொல்லி சாது வரைக்கும் ஆறாது. ஆமா, இப்போ ஒரு தொழிலுக்கு தான் போறோம். அங்க போய் என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? என்னை இந்த தொழில் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? எங்களுக்கு தாங்க. ஆமா, அதாவது இல்லாத ஒண்ணு ஒரு அடிச்சா கூட வாங்கிடுவான். நீ இல்லாத ஒண்ணு நீ எடுத்துட்டா, நீ தான் அதை வாங்கலாம், நீ தான் அதை செஞ்சான்னு சொல்லும் போது இந்த பாசம் எல்லாம் விட்டு போகும். பல வார்த்தைகள் சொல்லலாம். நமக்கு மேல் ஒருவர் இருந்து அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும். இருதயத்துல உணர்ந்து அடுத்தவரை பற்றி பேச வேண்டும். அவன் சும்மா எடுக்காதவனை எடுத்துட்டா, நீ வச்சுட்டா, உன்னை கொடுத்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. அந்த மனசு விட்டு போயிடும், பாசம் விட்டு போயிடும். ஆமா ஐயா, ஐயா வந்துட்டான். மாமலை போலே வந்துட்டே இருக்கிறான். சரி, கைலாச வாசல் வந்தான். கைலாச கோட்டை மதில் அருகாக கொண்டு முகத்தடி ஒன்றான். ஆமா, தடி ஓம்பி போடுறான். ஒரு வெளியேறுகிறான். வெளியே இப்படி போடுறான். அது கமலகாரி சென்று நின்று தடியோன்றே பறக்க வெளியேறியது குழந்த மோகமோ பொன்முகமோ முனிவரோடு சொல்லுவானா கீழாக்கார இறப்பதில்லை